சமூக நீதிக்காக நீங்க பாடுபடுற ஒரு இயக்கங்கிற பேர் வாங்கி இருக்குது இல்ல. செஞ்சாங்களா இல்லையாங்கிறது வேற கேள்வி. அந்த பேர் வாங்கி இருக்குது இல்ல. இன்னைக்கு இவங்கள விட்டா யார் இருக்கிறா? இப்ப திமுக வேணாம்னு சொல்லிட்டாக்க சமூக நீதி பேசுறதுக்கு யார் இருக்கிறா? திமுக என்ன சமூக நீதி பேசியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்க 4 வருஷத்துல? அட்லீஸ்ட் பேசுறாங்கல்ல. செயல்பாட்டுல என்ன இருக்கு? செயல்பாட்டில் வந்து இடம் எல்லா கட்சியில் எவ்வளோ பேத்துக்கு பதவிகள் கொடுத்துருக்குறாங்க, இடஒதுக்கீடு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் வந்து சமூக நீதி தானே. வேங்கை வயல் விஷயத்தை இன்னமும் கண்டுபிடிக்க முடியலையே. இன்னும் பட்டியல் சமூக கட்சிகள்ல இன்னமும் வந்து ஒரு ஒரு அந்த கட்சிகள் சார்ந்தவங்க ஒரு கொடியேற்ற முடியல. இன்னமும் சாதிய வன்முறை அதிகமா நடந்துட்டு இருக்குது, ஆணவ படுகொலை இன்னும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. இந்த ஆட்சின்னு சொல்லாதீங்க, இந்தியாவில் நடந்துகிட்டு இருந்து சொல்லுங்க. என்னமோ தமிழ்நாட்டில் மாத்திரம் சட்ட ஒழுங்கு மாநில அரசு கையில தானே இருக்கு. மாநில அரசு கையில் இருக்குதுங்க. இருந்தா கூட குறைச்சிருக்காங்க. திரௌபதி முர்மு பட்டியலினத்தை சேர்ந்த பெண் இந்திய நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூப்பிடல குடியரசுத் தலைவர். ராமர் கோயில் கூப்பிடல, ஒரு மரியாதையே இல்லை. ராம்நாத் கோவிந்த் முன்னாள் குடியரசுத் தலைவர் வாரணாசி கோயிலுக்குள்ளார ஒரு அர்ச்சகம் வந்து ஒளிவு போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா. அப்படி அகில இந்தியாவிலையும் நடந்துகிட்டு இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வீடுகள்லாம் புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லை.